வணக்கம். வணக்கம். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகாம், ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்றும் வழமை போல ஆன்மீக அலை என்ற நிகழ்ச்சியை 21ஆம் தேதி 8வது மாதம் 2013ஆம் ஆண்டு புதன்கிழமை 27 கேஸ்பிரிட்ஜ் கோட் யூனிட் 2 எடுத்து வருபவர் சக்தி கருணாகரன். முதலிலே அம்மாவின் அருள்வாக்கு என்று திரு கானா பெரியாண்டவன் சித்தர்பீட புலவர் அவர்கள் தந்த விவரத்தை எடுத்து வருகின்றேன். அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரில் அருள்திரு அடிகளார் உருவில் வழங்கி வரும் அருள்வாக்குத்தான் நம் ஆன்மீக வாழ்வுக்கு நீராகாரமும் உரமாகவும் மூலதனமாகவும் அமைந்து வருகின்றது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்டவருக்கு ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக வழங்கப்பட்ட ஒரு அருள்வாக்கு எல்லா காலத்திற்கும் எல்லோருக்கும் எல்லா நிகழ்வுக்கும் பொருந்துவதாக அமையும். அவற்றில் ஒன்றுதான் அடிப்பவனும் நானே அடிபடுபவனும் நானே என்னும் அருள்வாக்கு. அமெரிக்காவில் உள்ள ஆனந்தன் வாழ்விலும், ஆஸ்திரேலியாவில் உள்ள அபிராமி வாழ்விலும், சிங்கப்பூரில் உள்ள சின்னப்பெண் வாழ்விலும், துபாயில் உள்ள துயமணி வாழ்விலும் நடந்தவற்றை, நடக்கின்றவற்றை, நடக்கப் போகின்றவற்றை அறிந்து கூறுகின்ற நம் அம்மாவிற்கு இந்த நிகழும் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியாதா? என்ன முடியும்? அப்படி இருந்தும் ஏன் விஸ்வரூபம் காட்டாமல் வேடிக்கை பார்க்கின்றாள்? எல்லாமே அவளுக்கு திருவிளையாடல் தானே. இதன் வழி நமக்கு கற்பிக்கும் பாடங்கள் ஏராளம் ஏராளம். அவதார காலங்களில் உலகியல் துன்பங்களை மனித உரு எடுத்து வரும் தெய்வங்களும் அனுபவிக்க வேண்டியது கர்மச்சட்டம். அது அன்னையே போட்ட தர்மச்சட்டம். தானிட்ட சட்டத்தை தானே மீறுவாளோ தாய்? மதுரை வைகை ஆற்றின் வெள்ளப்பெருக்கை அடைக்க ஆளின்றி தவித்த வந்தி மூதாட்டியின் கூலியாளாக வந்த சிவன் மீதுபட்ட அடிபட்ட பாண்டியன் உட்பட உலக மக்கள் அனைவர் மீதும் பட்ட திருவிளையாடலை நாம் அனைவரும் அறிவோம். ஆதிபராசக்தியாம் நம் அம்மா மனம் வருந்தினால் உலகம் மனம் வருந்தும். அம்மா அகம் மகிழ்ந்தால் உலகமே மகிழ்வாக இருக்கும். இது சத்தியம். மேய்ச்சலுக்கு செல்லும் மாட்டிற்கு எருக்கஞ்செடிக்கும் தெய்வீக மருத்துவ குணம் கொண்ட துளசி செடிக்கும் வேறுபாடு தெரியாது. எல்லாவற்றையும் மேயத் தொடங்கும். அது அதன் சுபாவம். ஒருவன் நாவல் பழம் தின்று வாந்தி எடுத்தான். அது கருப்பாக இருந்தது. அதைக் கண்ட ஒருவன் காக்கை போன்ற கருப்பு நிறமாக வாந்தி எடுத்தான் என்றான். அடுத்தொருவன் காக்கையாக வாந்தி எடுத்தான் என்று புரளி கூறினான். இதுதான் இன்றைய உலகத்தின் இயல்பு. நம் அம்மா கடந்த 40 ஆண்டுகளாக நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு வருவதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். சித்தர்பீட கருவறையிலே உள்ள அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவச் சிலை 1/5/97 முதல் 1/5/77 முதல் 6/6/77 வரை 36 நாட்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் சிற்றூர் பேரூர்களில் கரிக்கோலம் சென்றபோது அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமாம் நம்மம்மா அடைந்த உடல் உபாதைகள் விரிவாக சொன்னால் அதுவுமே ஒரு தனி நூலாக விரியும். உடனடியாக தெரிவிக்க வேண்டிய சில செய்திகள் உள்ளமையால் சுருக்கமாக சொல்லுகின்றேன். மே மாதம் தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டரிக்கும் காலம் அந்த காலம். ஞாயிறு செவ்வாய் வெள்ளி ஆகிய 3 நாட்களில் அருள்வாக்கு நடைபெறும். அருள்வாக்கு நடைபெறுகின்ற நாட்களுக்கு முதல் நாள் இரவே அருள் திரு அடிகளார் அவர்கள் சித்தர்பீடத்தில் வந்து தங்கிவிட வேண்டும் என்பது அன்னை ஆதிபராசக்தியின் அருட்கட்டளை. அதன்படி கரிக்கோலத்தில் பங்கு பெற்ற அவர் அம்மாவாம் நம் அம்மாவாம் அடிகளார் அவர்கள் கரிக்கோலம் உள்ள இடத்தில் இருந்து சனிக்கிழமை இரவு சித்தர்பீடம் வந்து தங்கிவிட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு முடிந்த பிறகு கரிக்கோல திருவுருவச் சிலை எந்த ஊரில் உள்ளதோ அங்கு எழுந்தருள வேண்டும். மீண்டும் அங்கிருந்து திங்கட்கிழமை இரவு சித்தர்பீடம் வந்து தங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அருள்வாக்கு முடிந்தவுடன் மீண்டும் கரிக்கோல திருவுருவச் சிலையை உள்ள ஊருக்கு எழுந்தருள வேண்டும். மறுபடியும் வியாழன் இரவு கரிக்கோலம் உள்ள இடத்திலே இருந்து சித்தர்பீடம் வந்து சேர வேண்டும்.
வெள்ளிக்கிழமை அருள்வாக்கு நிறைவு பெற்றவுடன் மறுபடியும் கரிக்கோலச் சிலை உள்ள ஊருக்கு எழுந்தருள வேண்டும். அப்பொழுதெல்லாம் போக்குவரத்து வசதிகள் குறைவு. சிற்றூர்களுக்கு ஒற்றையடி பாதைகளிலும் வயல்களிலும் மேடுகளிலும் நடந்து செல்ல வேண்டும். இப்படி நம்மம்மா வியர்வையை சிந்தி சிந்தி ஆன்மீகம் வளர்த்த வரலாறு பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட நம்மேல் பாசமிக்க அவதார திருவுரு நமக்கு துணை உள்ளது. அம்மா அறநிலை வழி ஆற்றி வரும் அறப்பணிகளும் ஆன்மீக பணிகளும் தொடர நாம் துரும்பாக இருந்து துணை செய்வோம். அதுதான் நாம் அம்மாவுக்கு செலுத்தும் நன்றி கடன். தொடரும் ஓம் சக்தி என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பகுதியை எடுத்து வருகின்றேன். இனி இவர்தான் உனக்கு ஞானகுரு என்று சக்தி ஜெயலட்சுமி கரடிக்கல் மதுரை மாவட்டத்திலிருந்து தந்த விவரத்தை அடுத்து பார்ப்போம். ஆங்கில உயர்நிலை பள்ளியொன்றில் தலைமை ஆசிரியராகவும் நிர்வாகியாகவும் இருந்து வருபவர் திருமதி ரோகிணி. வெளிநாடுகள் பலவற்றில் கல்வி பணி புரிந்தவர் ஏதோ காரணத்தினால் தன் குழந்தைகளையும் கணவரையும் பிரிந்து தன் தாயுடன் வசித்து வருகின்றார். தன் பள்ளியை மிகச்சிறந்த பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்பதே இவர் லட்சியம். அதற்காகவே உழைப்பவர். மற்ற நேரங்களில் பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தை நடத்தி வந்த மறைந்த அன்னையை தினமும் தியானித்து வருபவர். அவரிடம் ஆழமான பக்தி கொண்டவர். தியானம், யோகம் போன்ற ஆன்மீக கூட்டங்களிலே கலந்து கொள்ளுவார். ஏழை மாணவர்களின் படிப்புக்கு உதவி செய்வார். எந்த கோயில் விழா என்றாலும் கலந்து கொள்ளுவார். மிக அமைதியானவர். யாருடனும் தேவையின்றி பேச மாட்டார். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார். தன் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருப்பவர் பாண்டிச்சேரி அன்னைதான் என்று நம்பி இருப்பவர். அவருடன் பழகும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. பள்ளியில் நடக்கும் சம்பவங்கள் பற்றியெல்லாம் என்னிடம் கூறுவார். பாண்டிச்சேரி அன்னையிடம் அவர் கொண்ட அளவற்ற பக்தியைக் கண்டு ஆச்சரியப்படுவேன். இன்னைக்கு காலையிலே மதர் தான் என்னை எழுப்பி விட்டார்கள். இன்றைக்கு இப்படி ஒரு பிரச்சனை, ஒரே டென்ஷன், என்ன செய்வதென்று புரியலே. கொஞ்ச நேரம் மதரை நினைத்து மௌனமாக இருந்தேன். திடீரென்று மனசிலே ஒரு தெளிவு. அந்த பிரச்சனையை உடனே சரி செய்தாகிவிட்டது தெரியுமா என கண்ணீர் மல்க அவர் கூறும்போது ஆச்சரியமாக பார்ப்பேன். எங்கள் பள்ளியில் இந்த ஆண்டு +2 மாணவர்கள் 100% தேர்ச்சி பெறுவதற்கு காரணமே மதரின் கருணைதான் என்பார். இவரிடம் நம் அம்மாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று அடிக்கடி தோன்றும். ஒருமுறை உங்கள் பாண்டிச்சேரி அன்னை எப்படி, உங்கள் வழிபாட்டு முறைகள் என்ன என்று விசாரித்தேன். நீங்கள் எப்படி உங்கள் அடிகளாரை அம்மாவாக ஏற்றுக்கொண்டு முழு சரணாகதியாக இருக்கின்றீர்களோ, நீங்கள் எப்படியெல்லாம் அம்மாவை பார்த்து கொள்ளும் என்று நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ, அதே போலத்தான் நமக்கு மதரிடம் என்னை முழுவதும் ஒப்படைத்து விட்டு அவர் வழி நடத்துதல் என்பதை வாழ்கின்றேன். இங்கே வழிபாடு மந்திரம் என எதுவும் இல்லை. தியானத்திலே அன்னை எங்களை வழி நடத்துவாங்க. நீங்கள் எப்படி உங்கள் பிரச்சனைகளை அடிகளாரிடம் நேரில் போய் சொல்லுகின்றீர்களோ அதுபோல் நான் மதர் படத்துக்கு முன்னால் நின்று ஆத்மாத்மாவாக எடுத்து சொல்லுவேன், பேசுவேன் என்றார். நாங்கள் பார்த்து பழகியது சில தினங்கள் தான். சரி, எங்க அம்மா பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அடிகளார் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் தந்து வருகின்றார். அது எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி ஒன்றும் தோணலே என்று சொல்லிவிட்டு வேறு எதுவும் கேட்காதே என்னை போல பேச்சை முடித்துக் கொண்டார். என் மனதுக்குள்ளே ஒரு நிழல். யார் யாரையோ எல்லாம் நம் அம்மா ஆட்கொள்ளுதே. இந்த பெண்மணிக்கு ஆன்மீக தேடல் நாட்டம் இருக்கின்றதே. குடும்ப சூழ்நிலையால் மனதளவில் இவர் மிகவும் பாதிக்கப்பட்டவராக தெரிகிறாரே. இவரிடம் நம்மம்மா பற்றி சொல்லக்கூட முடியவில்லையே. எல்லாவற்றுக்கும் புண்ணியம் செய்திருக்கணும் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். சில தினங்களுக்கு முன்னொரு நாள் என்னை பார்த்துவிட்டு வேகமாக வந்து என் இரு கைகளையும் பற்றி கொண்டு பேச முடியாமல் கண்ணீர் மல்க, ஜெயா, உங்க ஊர் கோயிலுக்கு எப்போது கும்பாபிடேகம்? அப்போது உங்க மேல்மருவத்தூருக்கு அம்மா வருவாங்களா? உங்க அம்மாவை அருள் திரு அடிகளார் நேற்றுத்தான் முழுமையாக உணர்ந்தேன் என்று ஆங்கிலமும் தமிழும் கலந்து உணர்ச்சி பொங்க கூறினார். அது கேட்டு எனக்கு நிலை கொள்ளவில்லை. இதனைத்தானே எதிர்பார்த்தேன். எங்க அம்மா பெரிய இடமாச்சே என என் மனம் துள்ளி குதித்து அதற்கு மேலே அவர்கள் விவரமாக சொல்ல சூழ்நிலை இடம் தரவில்லை. அவருக்கு அந்த நேரம் பார்த்து யாரோ செல்போன் அழைக்க பேச்சை திசை மாறியது. எப்போதும் பரபரப்பாக இயங்கும் பெண்மணி அவர். 2 நாட்கள் கழித்த பிறகு அவரை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போதுதான் விவரமாக சொன்னார். 2 நாட்களுக்கு முன்பு உங்க செவ்வாடை பக்தர் ஒருவர் வந்தார். உங்க புத்தகம் சக்தி ஒளி ஒன்றை என்னிடம் கொடுத்து, தூங்கும் போது உங்கள் தலைமாட்டில் இதனை வைத்துக்கொண்டு தூங்குங்க, நிம்மதியாக தூக்கம் பெறும் என்று சொல்லிக் கொடுத்தார்.
அதில் அட்டைப்படத்தில் உள்ள அடிகளார் படம் இருந்தது. சரி, நானும் வாங்கி இரவு தூங்கும் போது தலைமாட்டில் வைத்து தூங்கினேன். அன்று மிகவும் நிம்மதியான தூக்கம். என்ன என்று சொல்ல முடியாதபடி அப்படியே ஒரு வைப்ரேஷன், மனமெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த இரவில் ஒரு கனவு. நான் வழிபடும் பாண்டிச்சேரி மதர் வந்தாங்க. நான் அவர்களை வணங்குகின்றேன். அவர்கள் ஒரு பக்கமாக கை நீட்டி காட்டுகின்றார்கள். அங்கே பார்க்கின்றேன். அங்கே அடிகளார் ஐயா சிவப்பு ஆடையில் அமர்ந்தபடி இருக்கின்றார். மதர் என்னை பார்த்து, இவர்தான் பரமகுரு, ஜெகத்குரு, ஞானகுரு, இவர்தான் உனக்கும் ஞானகுரு. நீ ஆன்மீகத்தில் மேல்நிலை அடைய வேண்டுமானாலும் இவர் மூலமாகத்தான் வர முடியும். இனிமேல் இவரே உன்னை வழிநடத்துவார். இனி உனக்கு எது தேவை என்றாலும் இவரிடங்கள், இவரே இனி உனக்கு எல்லாமும் செய்வார். இவரையே பிடித்துக்கொள் என்று கூறினார். நான் அடிகளார் ஐயாவை பார்க்கின்றேன். கருணை நிறைந்த பார்வையுடன் பிரகாசமான ஒளியோடு செவ்வாடையில் அவர் காட்சி தந்தார். அப்படியே விழித்துக் கொண்டேன். ஆனால் இதனை கனவு என்றால் நம்ப முடியவில்லை. அத்தனையும் நிஜமாக நடந்தது போல் உணர்ந்தேன். மணியை பார்த்தேன். நள்ளிரவு 1:30. அப்போது அடிகளார் ஐயாவிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். உங்கள் பக்தர் எல்லாம் செவ்வாடை உடுத்துவதும் ஆர்ப்பாட்டமாக வழிபடுவதும் ஏதோ விளம்பரம் போல தெரிந்தது. ஆன்மீகம் என்றால் அமைதிதானே. இந்த ஆர்ப்பாட்டம், ஆரவாரம் எல்லாமே எதற்கு என்று என் மனதிலே நெருடல் ஏற்பட்டது. நான் அப்படி நினைத்தது கூட தவறுதான். என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டேன். கடந்த சில தினங்களாக எங்கள் பள்ளியிலும் குடும்பத்திலும் மிகவும் வேதனையான சம்பவங்கள். அடிகளார் ஐயாவிடம் வேண்டிவிட்டு செல்லுவேன். எப்படி இவற்றை சமாளித்தோம் என்று ஆச்சரியப்படும்படியாக பிரச்சனைகள் தணிந்து வருகின்றன. இந்த 3 தினங்கள் ஏதோ ஒரு தைரியம், ஏதோ ஒரு தெம்பு, நிம்மதியாக இருக்குதம்மா என்று தழுதழுக்க கூறினார். நாம் எவ்வளவு பெரிய இடத்திலே இருக்கோம் என்ற பெருமித உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. ஓம் சக்தி என்று இங்கு சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொண்டு அடுத்த பகுதியை உங்களுக்காக எடுத்து வருகின்றேன். கூட்டு வழிபாட்டின் மகிமை. சக்தி சத்யபாமா விளாடி திருச்சி மாவட்டத்திலிருந்து தந்த விவரம். கூட்டு வழிபாட்டினால் பலவினைகள் அழியும் என்பது அன்னையின் அருள்வாக்கு. நாங்கள் 20 சக்திகள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக தொண்டு செய்வோம். அதனால் எங்கள் அன்பில் மன்றத்தில் எப்பொழுதுமே வழிபாடு நாளன்று கலகலப்பாகவும் குதூகலமாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும் வார வழிபாட்டின் கூட்டு வழிபாட்டின் போது குறைந்தது 200 சக்திகள் கலந்து கொள்ளுவார்கள். எங்கள் மன்றத்தில் அம்மாவின் மந்திரங்கள் சிறப்பாக ஒலிக்கும். வழிபாட்டின் அருமை பெருமை, திருவடியின் மகத்துவம், வழிபாட்டு மன்றங்களின் முக்கியத்துவம், அருள் திரு அம்மாவின் அவதார நோக்கம், ஆதிபராசக்தி தான் அடிகளார், அடிகளார் தான் ஆதிபராசக்தி என்பதற்கு விளக்கம், அம்மாவின் அற்புதங்கள், அருள் அம்மாவால் வகுக்கப்பட்ட ஆன்மீக இயக்கத்தின் நோக்கம் பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரிந்த அளவில் எடுத்து சொல்லுவோம். யாராவது தங்கள் வீட்டில் பிரச்சனை தீர எங்களை கூட்டு வழிபாடு செய்ய அழைத்தாலும் அவர்கள் வீட்டுக்கு மன்ற தொண்டர்கள் குழுவோடு சென்று அவர் தம் வீடுகளிலே அவர்கள் நலம் பெறவும் பலம் பெறவும் கூட்டு வழிபாடு செய்துவிட்டு வருவோம். அம்மா எதிர்பார்க்கின்றபடி நாங்கள் வழிபாடு செய்வதால் எங்கள் முயற்சியைக் கண்டு அம்மா ஏதாவது அற்புதம் செய்வாள், சித்தாடுவாள், குறை தீர்ப்பாள் என்று எங்கள் மனமும் மகிழும். எந்த வீட்டிற்கு கூட்டு வழிபாடு செய்ய சென்றாலும் முறையாக அம்மா படத்தின் முன்பு எலும்பிச்சம்பளம் வைத்து 108 குருவோற்றி 108 போற்றி திருவுரு படித்து தீபாராதனை காட்டி அதன் பிறகே எலும்பிச்சங்கனியை மடியில் கட்டி வைத்துக் கொள்ளுவோம். எங்கள் குழுவில் சோபனா, சக்தி பிரியா என மகளிர் இருவரும் மந்திரங்களை பிழையில்லாமல் திருத்தமாக உறக்க படிப்பவர்கள். 7/9/2012 அன்று சக்தி சோபனாவுக்கு ஒரு கனவு. அந்த கனவில் கண்ட காட்சிகள் இவை. நாங்கள் மகளிர் சக்திகள் ஏதோ ஒரு வீட்டிற்கு வழிபாடு செய்ய செல்லுகின்றோம். எலும்பிச்சம்பழம், பூசணிக்காய் ஆகியவற்றை திருஷ்டிக்காக தயார் நிலையில் வைத்துவிட்டு சக்தி சோபனாவை பார்த்து, நீ இங்கே இரு, நான் உள்ளே செல்லுகின்றோம், நாங்கள் கூப்பிடும் பொழுது நீ உள்ளே வா என்று கூறிவிட்டு நாங்கள் அனைவரும் அந்த வீட்டிற்குள் நுழைகின்றோம். சக்தி சோபனா மற்றும் அந்த வீட்டின் வெளியே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஊதா கலர் நைட்டி அணிந்த ஒரு பெண்ணொருத்தி கையில் கத்தியோடு
முன்பு தோன்றி அவளை பார்த்து கத்தியை காட்டி குத்திக்கவா குத்திக்கவா என்று கேட்கின்றாள். ஏய் குத்துக்கோடி என்றாள் சோபனா. மேலும் ஏய் குத்துங்கோடி, என்னடி உனக்கு பிரச்சனை என்று அவளை நோக்கி கேட்கின்றாள். அதற்கு அந்த பெண் நீதாண்டி எனக்கு பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே சோபனாவை நெருங்குகின்றாள். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே நம் ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்கள் சோபனாவின் அருகில் வந்து கொண்டு நிற்கின்றார்கள். தீய சக்திக்கு ஆட்பட்ட அந்த பெண் சோபனாவா இருவருக்கும் இடையே வந்து பாதுகாப்பாக நிற்கின்றார்கள். சோபனாவை பார்த்து நீ உள்ளே போய் மந்திரம் படி, இது ஒரு லூசு, இதை நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்று கூறுகிறார்கள். அவ்வாறே சக்தி சோபனா வீட்டுக்குள்ளே சென்று கொண்டே திரும்பி திரும்பி பார்த்தாள். அது அடிகளார் சோபனாவை பார்த்து என்ன திரும்பி திரும்பி பார்க்கிற, திரும்பி திரும்பி பார்க்காம நீ போய் மந்திரத்தை படி என்று கூறுகின்றார்கள். அத்துடன் கனவு முடிகின்றது. சோபனா விழித்துக் கொண்டால் மறுநாள் 8/9/2012 அன்று சக்தி சோபனா வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் இவை கனவல்ல. சக்தி சோபனாவின் தாயார் சாவித்திரி அன்றிரவு உறங்கப் போகும்போது சரியாக 11:35 ஏதோ ஒரு குளிர்காற்று போல திரண்டு ஒரு உருவம், சாதாரண உருவம் கொண்ட ஒரு உருவம் சோபனாவின் தாயார் நெஞ்சின் மேல் அமர்ந்து கொண்டு அவர் கழுத்தை நெரித்தது. உடனே அவர் குருவடி சரணம் திருவடி சரணம் என்று பலமுறை உச்சரித்தவுடன் அந்த தீய சக்தி மறைந்து விட்டது. மறுநாளும் இப்படி, அதன் பின் அடுத்த நாளும் இப்படி, தினந்தோறும் இந்த பிரச்சினை தொடர்ந்தது. ஒரு வாரம் கழித்து சோபனாவின் தாயார் உடல்நலம் கெட்டது. எந்த நோயின் அறிகுறியும் இல்லை. ஆயினும் எப்பொழுதும் சோர்ந்தே காணப்பட்டார். யாருடனும் பேச மனமில்லாமல் கிடந்தார். ஒரு நாள் தனது பிரச்சனை பற்றி என்னிடம் சொல்லி வருத்தப்பட்டார். இந்த பிரச்சனை தீர என்ன வழி என்று ஆலோசித்தோம். அவர் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்ய திட்டமிட்டோம். 14/9/2012 அன்று மாலை 6 மணி அளவில் கூட்டு வழிபாட்டை தொடங்கினோம். 6:05 மணிக்கு மூலமந்திரம் சொல்லி கருத்தரிக்கும் முன்பிருந்தே கன்னி அவள் அருளை பெற்றா என குரு தோத்திரம் படிக்க ஆரம்பித்தவுடனே வெள்ளை வேட்டி வெள்ளைச்சட்டை அணிந்து கொண்டு நம் குருநாதர் ஆதிபராசக்தியின் அவதாரமாம் அருள் திரு அடிகளார் அவர்கள் வாசற்படியில் இருந்து உள்ளே வந்தார்கள். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், அற்புதம் அற்புதம் பரவசமான உணர்விலே அருள் திரு அடிகளார் அவர்களை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டே இருந்தோம். அடுத்த நிமிடம் அருள் திரு அடிகளார் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அருள் திரு அடிகளார் காட்சியை பெற்றவர்கள் யார் 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 தெரியுமா? சக்தி சோபனா, சக்தி நாகலட்சுமி, சக்தி சாவித்திரி, சக்தி சொல்லின் செல்வன், சக்தி மெனோ, சக்தி பிரியா. அடுத்த வினாடி கூட்டு வழிபாடு நடக்கக்கூடிய இடத்திலே தென்கிழக்கு மூலையில் இருந்து உருவந்தெரியாத பெண் குரல் ஐயையோ ஐயையோ என்று கூக்குரலிட்டு ஓடுவதை உணர முடிந்தது. அடுத்த வினாடி அதனை யாரோ தப் தப் என்று அடிப்பது போல சப்தம் கேட்டது. அதனைத் தொடர்ந்து விளக்கின் சுடரிலே பூ விழுந்து கருகினால் எப்படி ஒரு வாடை வருமோ அப்படி ஒரு தீய வாடை வந்தது. அங்கிருந்த எந்த ஒரு விளக்கிலும் எந்த ஒரு பூவும் விழவில்லை. அதையும் சோதித்து பார்த்து விட்டோம். அதன் பின் மந்திரம் தொடர்ந்தது. மந்திரம் படிக்கும் சக்திகளின் முன்பு வைக்கப்பட்ட விளக்குகளை பார்த்தபோது விளக்கு எதுவும் தெரியவில்லை. விளக்கு வைத்த இடத்தில் அருள் அடிகளார் அவர்கள் சிவப்பு வேட்டி அணிந்து கொண்டு காட்சி கொடுத்தார்கள். அந்த காட்சி எங்கள் மூவருக்கும் கிடைத்தது. நான் சத்யபாமா, சக்தி சோபனா, சக்தி பிரியா. அது மட்டுமா, நாங்கள் கையில் வைத்து படித்த மந்திர நூலிலும் அருள் அம்மா அவர்கள் தங்கள் கையை தூக்கி ஆசீர்வாதங்கள் அங்கியபடி காட்சி கொடுத்தார்கள். அந்த காட்சி சக்தி சோபனாவுக்கு கிடைத்தது. அதன் பின் கூட்டு வழிபாடு இனிதே நடந்து நிறைவேறி முடிந்தது. எங்கள் கூட்டு வழிபாடு நடந்த பிறகு சக்தி சாவித்திரியின் உடல்நிலை முன்னேற்றம் பெற்றது. குடும்பத்தில் மிக்க மகிழ்ச்சி தாண்டவமாடியது. அந்த தீய சக்தி விரட்டப்பட்டது. நீதாண்டி எனக்கு பிரச்சனை என்று தீய சக்தி சோபனாவை பார்த்து கூறியதே அதற்கு அர்த்தம் என்ன? அம்மா அவர்கள் அருளிய மந்திரங்களை படித்து வந்த 15 வயதே உடைய சக்தி சோபனாவை கண்டு அந்த தீய சக்தி அச்சங்கொள்கின்றது என்றால் அம்மாவின் மந்திரங்களுக்கு எவ்வளவு வலிமை என்று புரிந்து கொள்ளுங்கள் சக்திகளே, புரிந்து கொள்ளுங்கள். செவ்வாடை தொண்டர்களில் பலர் அம்மா கொடுத்த வாய்ப்புகளை இழந்து கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொன்றையும் கோட்டை விட்டு கொண்டு வருகின்றார்கள். எந்த வீட்டில் நாளும் அம்மாவின் 1808 மந்திரங்கள் ஒலிக்கப்படுகின்றதோ அந்த வீட்டில் இருந்து தீய சக்திகள் விலகும், லட்சுமிகரம் வந்து சேரும், குடும்ப பிரச்சனைகள் குறைந்து வரும், பழைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும்,
வீடு விளங்கும், மன்றம் விளங்கும், ஊர் விளங்கும், நாடு விளங்கும், இயற்கை சீற்றங்கள் தனியும். தமிழ்நாடு தண்ணீர் பஞ்சத்தில் தத்தளிக்கப் போகும் நிலையுண்டாம். தினமும் கூட்டு வழிபாட்டால் கூட்டு வழிபாட்டில் மழை வேண்டல் படி என்கின்றாள் என்னை. தெய்வம் காட்டு மூட்டாது புரிந்து நடந்தால் நல்லது ஓம் சக்தி என்று இங்கே சொல்லிக்கொண்டு அவர்கள் விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மேலும் ஒரு பகுதியை உங்களுக்காக எடுத்து வர முயற்சிக்கின்றேன். எடுத்து வருகின்றேன். தொண்டின் மகிமை. சக்தி மாவன் ராமன், ஆசிரியர், மதுரை. அம்மா நடத்திய அற்புதங்கள் ஏராளம். அந்த அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் நடந்ததை எண்ணி எண்ணி மகிழும் போது எங்கள் குடும்பத்தினர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தோடும். ஒரு சமயம் எனது தந்தை தென்காசிக்கு சென்றிருந்த போது கடுமையான வயிற்று வலியாலும் நெஞ்சு வலியாலும் துடிதுடித்து போனார். உடனே அங்குள்ள மருத்துவரிடம் சென்று காண்பித்த போது அவரது வலியைக் கண்டு இது மாரடைப்புக்கு அறிகுறியாக தோன்றுவது போல் தெரிகின்றது என்று கூறினார். எங்களை வருத்தமடைய செய்தனர். அதற்குரிய வசதிகள் இங்கு இல்லை என கூறி அவரை உடனடியாக திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினார். நாங்களும் அவ்வாறே மருத்துவமனைக்கு சென்று சேர்த்தோம். ஆனாலும் அங்குள்ள மருத்துவர்கள் எனது தந்தையின் நிலைமையைக் கண்டு எதுவும் கூற முடியாதென கையை விரித்தனர். எதுவானாலும் 3 நாட்கள் கழித்துத்தான் கூற முடியும் என கூறிவிட்டனர். நானும் எனது தாயாரும் என்னுடன் பிறந்தோரும் செய்வது அறியாது திகைத்து நின்றோம். பின்னர் அங்குள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அந்த அம்மன் முன் அமர்ந்து தியானம் மற்றும் அங்கவலம் செய்து எங்கள் குறைகளை முறையிட்டோம். 3 நாட்கள் இப்படியே முடிந்த நிலையிலே அங்கிருந்த ஒரு செவ்வாடை அணிந்த ஒரு வயதான பெரியவர், நீ எதற்கும் கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் என கூறி ஆறுதல் படுத்தினார். எப்படி? நீ எதற்கும் கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் என்று கூறி ஆறுதல் படுத்தினர். பின்னர் என் தந்தை இருக்கும் மருத்துவமனைக்கு அவரே வந்து கையில் உள்ள தீர்த்தத்தினை வாயில் ஊற்றினார். அங்குள்ள டாக்டர்கள் உண்ண உணவு மற்றும் நீர் எதுவும் கொடுக்கக்கூடாது என கண்டிப்பாக கூறியிருந்தனர். நோயின் தெரியாத நிலையாகத்தான் இருந்தது. அந்த பெரியவர் வந்து தீர்த்தம் விட்டபின் அந்த நோய் என்னவென்று தெரிய வந்தது. அது பித்த நீர் மற்றும் கல்லடைப்பு காரணமாக ஏற்பட்டுவது என மருத்துவர்கள் கூறினர். ஆனாலும் அந்த பெரியவர் அந்த இடத்திற்கு எப்படி வந்தார், எதற்காக தீர்த்தம் கொண்டு வந்து தன் தந்தைக்கு ஊற்றினார் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதன் பின்னது என் தந்தையின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. நாங்கள் அந்த பெரியவர் இருப்பிடத்தை சென்று பார்த்தபோது அங்கு அவர் இல்லை. அப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தது, வந்தது நம் குரு அம்மா என்று. அம்மா நடத்திய நாடகம், அதுவும் தீர்த்தத்திற்கு மகிமை உண்டு என்பதை உணரச் செய்த நாடகம். மற்றும் ஒரு நிகழ்ச்சி, எனது மனைவிக்கு பிரசவ சமயம் அது. நாங்கள் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். நேரமாகியும் பிரசவ வலி இருந்ததே தவிர குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. ஆனாலும் என் மனைவி வலியால் துடிதுடித்து போனார். பிறகு எங்களுக்கு என ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று கதவை திறந்து படுக்க வைப்பதற்காக உள்ளே நுழைந்த போது படுக்கையின் மேல் வேப்பிலை கொழுந்து கொத்தோடு இருந்தது. எங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னவென்றால் அங்கு ஒரு வேப்ப மரமும் கிடையாது. உடனே நாங்கள் அங்குள்ள நர்சுகளிடம் இது எப்படி வந்தது என்று கேட்டோம். தெரியாது என கூறிவிட்டனர். சிறிது நேரம் கழித்து எனது மனைவியை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு சென்ற போது என் மனைவியின் கண்களுக்கு அம்மா மற்றும் கருவறைப்படம் மட்டும்தான் தெரிந்தது. பிறகு பிரசவ வலி ஏற்பட்ட 4 நிமிடங்களுக்குள் அழகான பெண் குழந்தை 1/11/2007 சுகமான முறையில் பிறந்தது. நாங்கள் அம்மாவை பிறந்ததாக எண்ணி கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகின்றோம். இதற்கெல்லாம் காரணம் நம் அம்மாதான். தொண்டு செய்யடா, உனக்கு நான் பலனும் காட்சியும் கொடுக்கின்றேன் என்பாள் என்னை. அந்த தொண்டிலும் கழிவறை தொண்டைத்தான் நாங்கள் விரும்பி செய்வோம். அந்த தொண்டுதான் மிகச்சிறந்த தொண்டு என நம்மம்மா சொல்லுவாள். ஆகவே சக்திகளே, தொண்டுகள் பல செய்து அம்மாவின் அருளையும் ஆசியையும் எளிய முறையில் பெற்றுவிடலாம் என்பது என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களே உதாரணமாகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வருடம் 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2013 கனடா ஓம் சக்தி மன்றத்திலே, அதாவது கஞ்சிக்கலயம் நடைபெற்ற போது அங்கே எங்களுக்கு தெரிந்த மன்றத்திலே தொண்டுகள் செய்து கொண்டிருக்கின்ற, மன்றத்திலே பாடல்கள் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு முதியவரும் அவரது மனைவியும் வயலில் இருந்தாலும் கூட கொஞ்சம் தூரம் நடந்து வர வேண்டும். அவர்கள் நடப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட நேரத்திலே ஒரு அம்மையார் ஒரு காரில் வந்தாவாம். கை காட்டினாவாம். இவனை
அவர்கள் தங்களுக்காக மறைத்து நிற்கிறார் என்று சொல்லி, இருந்தாலும் நீங்கள் எங்கே போகின்றீர்கள், ஏன் போகின்றீர்கள் என்று கேட்டு போட்டு கூட்டிக் கொண்டு போய் அடுத்த சந்தியிலே அவர்களை இறக்கி விட்டுட்டு அவ போய்விட்டா. அப்ப இவர்களும் நன்றி சொல்லி அவர்களை அனுப்பி விட்டு இருக்கும் போதும் அவ கேட்டிருக்கின்றா, இங்கே என்ன நடக்கின்றது, என்ன விசேஷம் என்று கேட்டிருக்கிறா. இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஆடிப்பூரம் இங்கே ஒரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டு வழிபாடு செய்கிறோம் அப்படி இப்படின்னு தான் சொல்லி இருக்கிறா. அவள் அதோட போயிட்டா. அப்ப இவர்கள் நினைத்தார்கள் அவள் எங்கேயோ போயிட்டாண்டு. அவள் வீட்டை போய் குளித்து விட்டு உடுப்பு மாற்றிக்கொண்டு மீண்டும் இந்த மன்றத்துக்கு வந்திருக்கின்றா. உலகத்துக்கும் அவள் வேற்று மதத்தினை சேர்ந்த ஒரு 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 அம்மா. அப்ப அந்த வேற்று மதத்தினரை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள். அங்கே உள்ளே வந்து வாசலில் வந்து மற்ற சக்திகள் கஞ்சி கலையத்துக்கு பதிந்து அதற்குரிய பணத்தை கட்டி டிக்கெட்டுகள் வாங்கும் போது இவ தனது பேரையும் சொல்லி தானும் ஒரு டிக்கெட்டை வாங்கி மடியில் வைத்துக்கொண்டு உள்ளே வந்து இவர்களை அறையேற்றி கொண்டு வந்து இறக்கினார்களோ. அந்த அம்மாவுக்கு பின்பக்கமாக இருந்தபடியால் முன்பக்கம் பார்த்து கொண்டிருந்த அம்மா அவர்களை காணவில்லை. எதேச்சியாக ஏதோ ஒரு விதமாக கண்டுவிட்டார். பின்னர் வந்து அவ வந்து கணவரிடம் சொன்ன போது அந்த அம்மாவை இங்கே வரை சொல்லிவிட்டு கூட்டிக் கொண்டு போய் கணவர் எல்லா விளக்கங்களும் சொல்லி கொண்டிருந்தார். அப்போது விளக்கம் சொல்லி கொண்டு போயிருக்கும் போது கணவனர் தன்னிடம் இருந்த டோக்கனை காட்டி சொன்னார், இதை கொண்டு நாங்கள் எல்லோரும் கஞ்சி கலையம் ஏந்தி சுற்றி வரப் போகின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார். அப்போது அந்த அம்மையார் சொன்னா, என்னிடமும் ஒரு டோக்கன் இருக்கின்றது என்று எடுத்து காட்டியிருக்கின்றார். அதை பார்த்தவுடன் இவர் திகைத்து விட்டார். அதன் பின்னர் உள்ளே வந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு கஞ்சி கலையம் எடுத்து வீதி வலம் வந்து பேந்து வந்ததை ஊற்றி அதை குடிச்சு சாப்பிட்டு ஒருமிக்க இருந்தவர்கள் இருந்தா போல் அவ காணவில்லை. இவ்வளவு செய்திதான் எனக்கு நேற்றைய முன்தினம் அவர்கள் சொன்னார்கள். இருந்தும் நான் சொன்னேன், இது சில நேரம் அம்மாவாக இருக்கலாம், ஏனென்றால் இப்படி மறைந்தபடியால் என்று சொல்லிக்கொண்டு, எதற்கு நீங்கள் அங்கே போய் அந்த அம்மாவுடன் கதைத்து பாருங்கள், நேற்று நீங்கள் வந்தனீங்களா என்று கேட்டபோது அவர்கள் வந்த நாங்கள் தான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் நடக்க கஷ்டமாயிருந்த நேரத்தில் இவர்களுக்கு உதவி செய்து இவர்களை கூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பாருங்கள், நாங்கள் வானொலி மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் மன்றத்திலேயும் இருந்து எத்தனை தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றுங்கள், செய்யுங்கள், ஆடிப்பூர கஞ்சி ஏந்துங்கள், அப்படி இப்படி என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற போது எமது மக்கள் அதை காதில் பெரிதாக விழுத்தாமல் இருக்கும்போது வேற்று மதத்தினர், அது கயானாவை சேர்ந்த ஒரு மலேடி அப்படி வந்து செய்து கொண்டு போனது உண்மையில் அது அவருக்கு நல்ல ஒரு பாக்கியம் நேற்று கிடைத்திருக்கின்றது. ஏனெனில் அம்மா அழைத்தாத்தால் நிவரம் பெற முடியும். அம்மா ஏதோ முறையில் அவையும் அழைத்திருக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியை செவி மடுத்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டிருப்பவர் சக்தி கருணாகரன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.